அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும். கணவனோட ஜாதகம் மனைவியோட ஜாதகம் ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க. இதை வச்சு பலன் பார்க்குறது எப்படிங்கிறது பார்க்கலாங்க. கணவனோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு மிதுனத்தில் இருக்குது, சனி செவ்வாய் கன்னியில் இருக்குது, குரு துலாத்தில் இருக்குது, கேது தனுசில் இருக்குது, சூரியன் புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், இது மகரத்தில் இருக்குது. பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது மனைவியோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் மீனத்தில் இருக்குது, ராகு மேஷத்தில் இருக்குது, சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்குது, சூரியன் செவ்வாய் கடகத்தில் இருக்குது, புதன் சூரியன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது, புதன் கடகத்தில் இருக்குது, சனி வக்கரம் கேது துலாத்தில் இருக்குது, குரு வக்கரம் மகரத்தில் இருக்குது. இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகம். இவங்களோட ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்து மூலம் பார்க்கலாங்க. ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும் காரகம் சுக்கிரன். அது வக்கரம் பெற்றிருக்கு. அந்த வக்கரம் பெற்ற சுக்கிரனோட புதனும் வக்கரம் பெற்று சேர்ந்துருக்காங்க. ஆணோட பிறப்பு ஜாதகத்தோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை குறிக்கும் காரகக்கோளான சுக்கிரன் வக்கரம் பெற்றுள்ளார். பொதுவாக பிருகுநந்தி நாடியில் ஆண் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரம் பெற்று இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இதுதான் விதிங்க. ஜாதகர் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. மேலும் மகரத்தில் உள்ள வக்கர சுக்கிரன் தனுசு ராசியை நோக்கி வருவதால் கேதுவுடன் சேர்கிறார். இதுவும் திருமண வாழ்க்கைக்கு நல்ல பலனை தராது. கேதுவின் தொடர்பு தடையை காட்டுகிறது. ஜாதகர் வடக்கை நோக்கி செல்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. ஜாதகரை குறிக்கும் குருவுக்கு 7ஆம் அதிபதி அவருக்கு வரும் மனைவியை குறிக்கும். இன்னொரு மெத்தடு, இந்த பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் குருவுக்கு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடமான கன்னியில் உள்ளார். மேலும் செவ்வாய் பகைக்கோளான சனியுடன் உள்ளார். இதுவும் நல்ல நிலையை காட்டவில்லை. இது கணவனோட ஜாதகங்க. இனி பெண்ணினோட பிறப்பு ஜாதக நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் ஜாதியை குறிக்கும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்துக்கு 12ஆம் வீடான மேசத்தில் அதனோட பகைக்கோளான ராகு இருக்காங்க. சுக்கிரனுக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் கேது இருக்கிறதா வச்சுக்கலாம். கேதுவோட தொடர்பு, ஏன்னா கேது 7ஆம் இடத்துல இருக்குது. 3, 7, 11, அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 இடத்துலையும் ஒரே திசை, 3 இடத்துலையும் மேற்கு திசை. இந்த 3 இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம். அப்போ கேதுவை கொண்டு உங்களுக்கு மிதுனத்தில் வச்சிங்கன்னா ஜாதகை குறிக்கும் சுக்கிரன் ராகு கேதுவின் பிடியில், அதாவது 2 பாம்புக்கிடையே சிக்கி உள்ளார். இந்த ஜாதகை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இவர் தனிமையை விரும்புவார். அவர் ஜாதகை குறிக்கும் சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதி கணவனை குறிப்பவர். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? ரிஷபத்தில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாயாக வர்றாரு. செவ்வாய் மிதுனத்தில் சூரியனோட இணைந்து அஸ்தமனம் அடைந்து விட்டார். ஆகவே ஜாதைக்கு கணவனை பிடிக்காது. கணவனை குறிக்கும் செவ்வாய் வலு இழந்த நிலையில் உள்ளார். ரிஷபத்தில் உள்ள ஜாதியை குறிக்கும் சுக்கிரனுக்கு மிதுனத்துள்ள செவ்வாய்க்கு இடையே கேது உள்ளார். இது கணவன் மனைவியை பிரிக்கும். இந்த பிரிவினை கேது சம்பந்தப்பட்டதால் சட்டப்படி பிரியும் நிலையை தரும். அதாவது மிதுனத்தில் சூரியன் 23 டிகிரியிலும் செவ்வாய் 26 டிகிரியிலும் இருக்காங்க. துலாத்தில் கேது 21 டிகிரியில் உள்ளார். அதாவது ரிஷபத்தில் உள்ள சுக்கிரன் செவ்வாயை நோக்கி செல்ல விடாது. கேது தடையை செய்கிறது. இந்த ஜாதகி டைவர்ஸ் நோக்கி செல்கிறார். ஜாதகியை குறிக்கும் ரிஷபத்தில் உள்ள சுக்கிரனுக்கு 3, 7, 11 கோள்கள் எதிர்ப்பாளர்கள் ஆவார்கள். சுக்கிரனுக்கு 3 கடகத்தில் உள்ள புதன் பெண் கோளுங்க. 7 கோள் இல்லை. 11 மீனத்தில் உள்ள சந்திரன் ஆவார். ஆகவே ஜாதகி மற்ற பெண்களுடன் நட்புடன் அவர்கள் சொல்லும்படி செயல்படக்கூடியவராக இருப்பார். நட்புள்ள பெண்களை அவங்க சொல்கிறத இந்த ஜாதகி கேட்டுக்குவாங்க. இப்போ கோச்சார கோளின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலனை பார்க்கும் காலத்தில் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள எந்தெந்த கோள்கள் மீது கோச்சார கோள்கள் பயணம் செய்கிறது அப்படின்னு பார்த்து பலனை சொல்லணுங்க. அதாவது பயணம் செய்யும் கோள்கள் நட்பு கோளாக இருந்தால் நல்ல பலனை தருவோம், பகை கோளாக இருந்தால் பாதிப்பான பலனை தருவோம். இப்போ கோச்சார கேது மீனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சந்திரன் உள்ளார்.
கடகத்தில் உள்ள புதனுக்கு கோச்சார கேதுவும் தொடர்பு கிடைக்கிறது. கடக புதனுக்கு 5 விருச்சிகத்தில் கோச்சார சனி, ஆகவே வெறுப்பு உணர்வு ஏற்படும். கடக புதனுடன் கோச்சார குரு உள்ளார், ஆகவே ஜாதகிக்கு விபரீத சிந்தனைகள் ஏற்படும். கோச்சாரராக கன்னியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரிஷபத்தில் உள்ள சுக்கிரன் தொடர்பு கிடைக்கிறது. இதுவும் நல்ல பலனை தராது. ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் கன்னியில் கோச்சாரராக பயணம் செய்து கொடுப்பதால் கன்னியில் உள்ள செவ்வாயின் மீது பயணம் செய்கிறார். கோச்சார ராகுக்கு மகரத்தில் உள்ள சுக்கிரன் தொடர்பு கிடைக்கிறது. இது ஜாதகரின் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது. ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் துலாத்தில் பிறப்பு ஜாதக குரு உள்ளார். துலாத்தில் உள்ள குரு தனுசில் உள்ள கேதுவை கடந்து செல்ல 36 வருடங்கள் ஆகும். அதாவது அவர் பிறந்ததுலேருந்து. ஜாதகர் 36 வயதுக்கு மேல் திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை பாதிக்காது. இவர் மேரேஜ் 36 வயசுக்கு அப்புறம் செஞ்சாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி செஞ்சதுனால இவர் ஒன்று டைவர்ஸ் வாங்கணும், இல்லை பிரிஞ்சிருந்தாங்கன்னா அப்புறம் 36 வயசு முடிஞ்சோன்னா 2 பேரும் சேர்த்துக்குவாங்க டைவர்ஸ்க்கு போகாட்டி. இதாங்க இவங்களோட ஒற்றுமையை பற்றி விளக்கம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிருகுநந்தி நாடி முறையில் பலனை சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு அதிகமான விதிகள்லாம் இல்லை, ஈஸியாக சொல்லலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.